ஒரு பியூட்டிஃபுல்லான கவிதை ஒன்று படித்தேன். இதை நம்ம எல்லாரோட லைஃப்லையும் கனெக்டாகவும் கேளுங்க. நம்மை தெரிந்தவர்களை எல்லாம் நாம் இழந்து விடுகிறோம், நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் நம்ம தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள். என்ன ஒரு விசித்திரமான வாழ்க்கை. இதோட மீனிங், நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள நம்ம சிச்சுவேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ, சண்டை, அவங்களோட மரணம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம லைஃப்லேருந்து இழந்துடுறோம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம முழுசாக தெரியாதவங்களாவே இருக்காங்க. நமக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம், நம்ம டெய்லி அவங்களோட பேசுவோம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம், வெளியில் போய் ஊர் சுற்றுவோம். பட் அவங்களுக்கு நம்ம அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அந்த ஒரு பேசிக் வெர்ஷன் மட்டும் தான் தெரியும். ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு கம்பைனின் மாதிரி தான் இருக்கும். நம்மளை பற்றின உண்மையான விஷயங்கள், நம்மளோட ஹிடன் பேட்டில்ஸ், டீப்பஸ்ட் ஃபியர்ஸ், சேடான பார்ட்ஸ், நமக்கு உண்மையாக இது சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. இதுதான் செகண்ட் லைனோட மீனிங். நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் நம்மை தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஆக்சுவலி வி டோன்ட் லூஸ் பீப்புள். அவங்க இங்கேயே தான் இருக்காங்க. ஜஸ்ட் தே பிகேம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நம்ம கூடவே லைஃப்ல ரொம்ப நாள் டிராவல் பண்ணியிருப்பாங்க, பேசி சிரிச்சு விளையாண்டு நமக்கு ஹாப்பி மெமரிஸை கொடுத்துருப்பாங்க. அவங்க நம்ம லைஃப்லேருந்து போயிடுவாங்கன்னு நம்ம நினைச்சிருக்க கூட மாட்டோம். பட் அந்த பர்சன் இப்போ நம்ம லைஃப்லேருந்து ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஸ்டோரி, ஒரு மெசேஜ், அது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்போயே பேசிடுங்க.